படத்துல எல்லாம் காமிச்ச இடமா இருக்குதுங்க இந்த பாறை அப்படியே பார்க்கும்போது. இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கும் போது அப்படியே ஒரு பிளசன்ட் ஃபீல் வருதுங்க. சத்தியமா நமக்கு இருக்க ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் மறந்துடுது. அப்படியே ரோடு கீழே இறங்குது, திடீர்னு டேப்ல மேலே இருந்து ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டாக இருக்கு. ஓ மை காட், ஓ மை காட், டேப்ல இருந்து. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுதான் பாலக்குளா கிராமம்ங்கிறது. இதுதான் பாலக்குளா டோட்டல் கிராமம் வந்து இதுதான். ஹே நமஸ்கார், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட்ஸ்ல வர சொல்லியிருந்தாரு. ஊட்டியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பாலக்குளான்னு சொல்லி ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்கு, மலைவாழ் வில்லேஜ். அதை வந்து வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட விருப்பத்துக்காக நம்ம காலையில் கிளம்பி ஊட்டி கிட்ட வந்துட்டோம். ஏன் ஊட்டி வரைக்கும் நம்ம போகிற வீடியோ எடுத்து போகிறோம்னா, நம்ம நிறைய டைம் இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம எப்படி போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருக்க பாட்டில் நிறையா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்போது நம்ம நேராக ஊட்டி போயிடலாம். ஊட்டி போயிட்டு பாலக்குளா வில்லேஜ் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே விளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து முன்னாடியே நம்ம ஊட்டிக்கு போனோம்னா ஊட்டிக்கு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரோடு கட்டாது. இதுதான் அந்த ரோடு. இதில் போனால் வந்து நம்ம பாலக்குளா ரீச் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. என்ன இருக்குன்னு தெரியல, பட் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது அது சும்மா ஜஸ்ட் வடுகாசு அவங்களோட இதாக இருக்கும், விவசாயம் பண்ணுறது, அப்புறம் வீடு நல்லா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போனால் தான் தெரியும் எனக்கே என்ன இருக்குங்கிறது. பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். ஏதாவது விஷயம்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. பார்க்கலாம். இது படத்துல எல்லாம் காமிச்ச இடமா இருக்குதுங்க இந்த பாறை அப்படியே பார்க்கும்போது. இங்க நிறைய வீடு இருக்கு போல, எக்கச்சக்கமா வீடு இருக்குங்க. மணி 10:45. ஆனா குளிர் மட்டும் கம்மியா ஆளுங்க. வெயில் அடிச்சாலும் அந்த அளவுக்கு பனி விழுது. ஒரு ரைடிங் கியர்ஸ் போட்டுமே எனக்கு குளிருது. யூக்கலிப்டஸ் மரம், அதாவது ஆஸ்திரேலியால இருந்து இம்போர்ட் பண்ணி நிறைய யூக்கலிப்டஸ் மரத்தை வந்து நட்டுருக்காங்க. கெத்தை லவுடேல், ஐ திங்க் பாலக்குளா லவுடேல் சொன்னாரு, அது ரோடு இறங்குனாரு. கேட்டுருவோம். ஆனா பாலக்குளா எவ்வளோ கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர். பாலக்குளா நேரம் கிலோமீட்டர் தெரியல. ஓகே, கோட்ரஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. இவன் அவரோட இந்த ப்ராடக்ட் எஸ்டேட் ஆஃப் அந்த மாதிரி இருப்பாங்க இருக்கு. நம்ம கோட்ரஸும் ஒரே மாதிரி பில்டிங். என்ன சொல்ல போறாங்க, சத்தியமா சொல்றேன், இந்த டென்ஷனு ப்ரெஷரு பிபி இருக்கவங்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஜாலியாக இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு கார்லேயோ இல்லை பைக்லேயோ ட்ராவல் பண்ணி வந்து இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கும் போது அப்படியே ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வருதுங்க. சத்தியமா நமக்கு இருக்க ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் மறந்துடுது. பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு லொக்கேஷன் சொல்லியிருந்தாரு, பாலக்குளா போய் பாருங்க ப்ரோ, ஒரு நல்ல லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நம்மவும் கிளம்பி இப்போ பாலக்குளா லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பாலக்குளாங்கிறது ஊர். இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 தான். ஒன்று வந்து தேயிலை தோட்டம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் போய் முடிஞ்சால் அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அதை கேட்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்
ஸ்ட்ராபெரி தோட்டம் போலாமா? ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அங்க ஸ்ட்ராபெரியோட எப்படி அதை வந்து விவசாயம் பண்றாங்க, எப்படி அறுவடை எத்தனை நாள் நடக்குது, அது என்ன ப்ரொசீஜர்ங்கிறது அங்க இருக்க விவசாயிகிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு. பரவாயில்லைங்க, லொக்கேஷன் நல்லா தாங்க இருக்கு. வியூலாம் அப்படியே ரோடு கீழே இறங்குது, திடீர்னு டேப்ல மேலே ஏறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. பட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்னா ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்ல ஆள் இருக்கணும். சண்டே ஆள் இல்லை யாரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒன்று தான் எனக்கு பயமா இருக்கு. அது ஒரு தடவை வந்துட்டு பழக்கலால ஒரு இதுவுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் வியூ போட்டு பார்த்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால அங்கே ஆள் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. என்ன ஸ்பாட் அப்பா அது இவ்வளோ டேப்பராக இருக்குது, பயங்கரமா இருக்குது. திரும்ப மேலே ஏறதான் கஷ்டம் போல இருக்க. ஓகே, கேரட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து கேரட்டை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ராபெரி பற்றி தான் தெரியும். ஸ்ட்ராபெரிக்கும் டீத் தலை, ஸ்ட்ராபெரி தெரிஞ்சுட்டா டீத் தலை தான் இருக்காது. ஓ மை காட், ஓ மை காட், இவ்வளோ டேப் ஆகுது. திருமணம் வண்டி ஏறிடுமா என்ன ஸ்குவாட்? ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வண்டி நிக்கிது நம்ம ஸ்குவாட், பார்க்கலாம். இருந்தாங்கன்னா ஸ்ட்ராபெரி பழத்தை ரெண்டு பிடிச்சி வாயில போட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஊட்டி இருக்கே, உள்ள போற வழி இருக்குன்னு தெரியல. கேட்டு ஆமா என்ன ஸ்குவாட், ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டம் இப்படி இருக்கு. கேட் போட்டுருக்காங்க, பார்த்துட்டேன். இன்னும் ரெண்டு இருக்கு. இதுலயே ஆள் இல்லைன்னா கஷ்டம், அவ்வளோதான். பாலக்குள்ளா வந்துட்டு சும்மா ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் போயிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் கண்டென்ட்டாக இருக்கும், வழியே இல்லை. கேட் போட்டிருக்கு, ஆள் இருந்தாலும் இருக்குமே சுத்தம். என்ன ஸ்பாட் இதுவும் போட்டிருக்கு. என்ன ஸ்பாட் பார்க்கலாம், வேற ஏதாவது இருக்காங்க. அண்ணன் இருக்காரு, இங்க ஒருத்தர் இருக்காரு. அண்ணா 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 அந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் பார்க்க முடியுமாண்ணா? ஆள் இல்லைங்களா? இது நம்ம தோட்டங்களா? நம்ம தோட்டங்களா? என்ன இது என்ன போட்டிருக்கோம்னா பீட்ரூட்டுங்களா? இங்க பாலக்குள்ள 2 ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் இருக்கா? இன்னைக்கு லீவுங்களா? இல்ல அண்ணா வீடியோ இருக்காங்க, வீடியோ இருக்காங்க. விட மாட்டாங்க, ஆளு இல்ல. ப்ளூபெரியா? சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம நினைச்ச மாதிரி நம்ம தோத்துட்டுருச்சு, வேற வழியே இல்லை. என்ன பண்ணா நேரம் மேலே போய் டீத்தில் போயிருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஊரை பக்கம் பார்த்து திரும்புவோம். இங்கேயே பண்றாங்க, அதோட பண்றாங்க. ஓகே, இதுக்குள்ள நம்ம இறங்கி போய் கேட்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நம்ம வண்டிக்கு நம்ம ஓரமாக எடுத்துவோம். திருப்பி நம்ம போய் பேச.
இது பார்த்தீங்கன்னா இதுதான் பாலக்குளம் கிராமம்ங்கிறது இதுதான். பாலக்குளம் டோட்டல் கிராமம் வந்து இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, அப்புறம் ப்ளூபெரி, சின்ன சின்ன விவசாயங்கள், பூண்டு செடி, நம்ம அங்கே பார்த்த மாதிரி பூண்டு, காலிஃப்ளவர், பீட்ரூட்டு, வெள்ளை வெங்காயம், இந்த மாதிரி இதான் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து அந்த ஊரில் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டனால இங்கே வந்து நம்ம தேயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். தேயிலோட அறுவடை காலம் என்ன, எப்படி என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்தோம். இங்கே வந்து ஒரு ஐயா பார்த்துருக்கோம், பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர்? கதிர்வேலுங்க. கதிர்வேலுங்க. கதிர்வேலு. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இங்கே வந்து இப்போ 25-30 வருஷம் ஆகும். 30 வருஷம் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் தொழில தான் தேயிலை தான்? தேயிலை, விவசாயம் எல்லாம் விவசாயம் எல்லாம் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ கூலி வேலை தான். கூலி வேலை. சரி, ஓகே. இப்போ ஒரு இந்த தேயிலை எப்படி வந்து ஃபர்ஸ்ட் விளைவிக்கிறீங்க, அது எப்படி வந்து இது வந்து தயாரிச்சு டீ தலைக்கு வந்து நம்ம அறுவடை கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறத தயாரிச்சு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது வந்து 25 கிலோ எடுக்கிறாங்க, எடுத்து பையில ஒரு வெயிட் பண்றது. ஓகேங்க. வெயிட் பண்ணிட்டு அங்க வந்து பேட்டரிக்கு அனுப்பிடுவாங்க. பேட்டரி அனுப்புறோம். இல்ல இப்போ வந்து இது எப்படி, இது வந்து விதையா? விதை இல்லைங்க, இது விதை வருதுங்க. விதை போட்டு தான் மரம் விதை போட்டு நாற்று விதை போட்டு நாற்று விதை நாத்துல வருது. நாற்று வருது. ஓகே. இப்போ இதுல எந்த மாதிரி இலைலாம் வந்து ரெடியா தயாராயிடுச்சு? இப்போ வந்து சிறு இலைங்க, சிறு இலை இந்த மாதிரி இலை. இது வந்து ரேட்டு வந்து 30 ரூபா கிலோ, வந்து 30 ரூபா. இது வந்து பரவாயில்ல. சரி, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 30 ரூபா கிலோ, வந்து 30 ரூபா கிலோ. 30 ரூபாங்க. ஓகே. கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா அதுக்கு 15-16 வரைக்கும் போகும். அதுல எந்த மாதிரி இல்லை? இந்த ரகம் வருங்க. ஓகே. இந்த மாதிரிலாம் 30 ரூபா. இது வந்து எப்படி வந்து மாசம் மாசம் நீங்க இந்த செடியெல்லாம் வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை வரும். 15 நாளுக்கு ஒருக்க இந்த அறுவடை வரும். இது வந்து அறுவடை எடுத்தாலுமே 15 நாளுக்கு ஒருக்க திரும்ப வந்துடும். ஒரு மல்ல ஒவ்வொரு டைம்ல இப்ப கொஞ்சம் கம்மிங்க. 15 நாளுக்கு எடுக்கலாங்க. 15 நாளுக்கு எடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இல்லைங்கம்மா, ஃபர்ஸ்ட் போகத்துல 15 நாள்ல வருங்க. ரெண்டு மாசம். அது இந்த மாதிரி அழுத்த 2 மாசம். 2 மாசம் ஆகும் இந்த மாதிரி அட்டா. இப்போ இங்க எடுத்துட்டு போறவங்க நீங்களே எடுத்து போய் அங்க வந்து கம்பெனி கூட கொடுப்பீங்களா? எஸ்டேட்டுக்கு இது பேட்டரி கொடுத்துருங்க. பேட்டரி கொடுப்பாங்க. அதாவது அக்ரிமெண்ட் மாதிரி அதை போட்டுருப்பாங்க. ஆமா, போட்டு இங்க எடுத்து கொடுப்பேன். எத்தனை மேல இருந்து நம்மளுக்குங்களா? மேல அது வரைக்கும் போதுங்க. அப்படி. ஓகே. இது வேற ஒருத்தர், இது வேற ஒருத்தர். அது அந்த நம்ம ஓனர். ஓகே. இங்க வந்து மேக்ஸ் என்ன பழகுல இந்த மக்களுக்கு என்ன தொழில்? மேக்ஸ் எல்லாம் விவசாயம் தான். எல்லா விவசாயம் தான். விவசாயம் இந்த தேயிலை, கொழுந்து தேயிலை எல்லாமே தான். இது தண்ணி இல்லையா? தண்ணி இங்க தண்ணி மழை பெஞ்சாதுக்கு தண்ணி இதுக்கு. ஆமா, விவசாயத்துக்கு வந்து மேற்கைக்கு நம்ம தனியா இதுக்கு தேயிலைக்கு தனியா தண்ணி பாய்ச்சணும் அப்படிதான் இருக்கா? அது இல்லைங்க, அதே எஸ்டேட் இங்க அதாவது அதுவா வந்துரும். வந்துருங்க. மழை பெஞ்சிட்டா வந்துரும். நம்ம 5 நாளுக்கு வந்து ஆளை விட்டா மட்டும் இலையை மட்டும் எடுக்குங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்து பிடிங்க நீங்க இது பண்ணுவீங்க. அதை பதப்படுத்துறது எல்லாமே வந்து ஃபேக்டரியில பாத்துக்குவாங்க. ஃபேக்டரியில பாத்துக்குவாங்க. ரேட் கிடைக்குது. சரி, ரேட் கிடைக்குங்க. கிடைக்கும். விவசாயம் மட்டும் ரேட் கிடைக்கும். ஓகே. இது மட்டும் தான் இருக்குங்களா இல்ல வேற ஏதாவது பக்கத்துல மட்டும் இருக்கு? இங்க இருக்குங்க. அங்க ஒரு தோட்டம் அங்க ஒண்ணு இருக்கு. அவருக்கு அந்த மேல எடுத்து அது தேயிலைங்களா? அது அப்புறம் எடுத்து விட்டுருக்கு பாதி. ஆமாமா, அது நம்ம ஒண்ணு எடுத்தோம். அது தேயிலை தான். தேயிலை தான். ஆமா. இங்க எப்படி மண்ணுக்கு மாறுமா இல்ல எப்படி எல்லாமே வருமா? இல்ல மாறும். மண்ணு மாறும். மாறி வரும். தேயிலை பத்தி தான் தெரியும் சொன்னேன். இப்போ இது எல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியே எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிருவாங்களா இல்லைன்னா வாட்டம் போடுவாங்க? வாட்டம்னா என்ன? வாட்டம்னா இந்த வறுக்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம இது வறுக்கிற பார்த்தீங்களா, வெங்காயம் மிளகா வறுக்கிற மாதிரி அப்படியே ஒரு வாட்டம். வாட்டினோன்னா மஞ்சள் சிவப்பு கலர் வரும். அது வந்து இந்த இலை வந்து அப்படி சிவப்பு கலர் மாறிடும். இது வாட்டம் கொடுத்து உள்ள இதாயிருங்க. இப்ப இலை மிஷின் தள்ளுறோம். தள்ளணும். ஆமா, பேட்டரிக்காரங்க வந்து வாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வறுத்து அது மிஷின்ல அரைச்சிட்டு வந்து. இப்போ இதெல்லாம் வந்து வாட்டம் பண்ணா ஒரு 2 நாள் 3 நாள் வாட்டம் ஆயிருமா? இப்படி ஒரே நாள் ஆயிரும். ஒரே நாள் ஆகி ஒரு நாள் அரைச்சு பவுடர் ஆயிரும். பவுடர் பண்ணி பேக் கொடுத்துருவாங்க ஒரே நாள். ஓ, ஒரு நாள் ப்ராசஸ் தான். ஆமா, ஒரே நாள். வெயிட் கொடுப்பீங்க. அவங்க அதை வாட்டம் பண்ணிட்டு அதை வந்து காய வச்சு தோல் அவங்க இது பண்ணி பார்ப்போம். அதை அரைச்சிட்டு பேக் பண்ணி என்னென்ன பிராண்ட் கொடுக்குறாங்களோ அனுப்பிச்சுடுவாங்க. ஓகே. இங்க எத்தனை குடும்பம் இருக்கும் பாலக்குளால? இங்க பாலக்குளால நிறைய இருக்கு. நம்ம இப்ப வந்து 25-30 வருஷம் ஆகுது. ஆனா நிறைய இருக்கு. வீடுகள் ரொம்ப கம்மி. வீடுகள் இங்க இல்லைங்க, எல்லாம் அங்க இருக்குங்க. அந்த பக்கம் பாலக்குளா இதெல்லாம் விவசாயம் தான் போடுறாரு. ஓகே. இது பாலக்குளா தான். ஆமாங்க. அங்க லீஸுங்கிறது அங்க இருக்குங்க. அந்த மரத்துக்கு அந்த பக்கம். எதுங்க இந்த மரத்துக்கு அந்த பக்கம் லீஸா? லீஸ் இடங்க. குடியிருக்கிறப்ப குடியிடம். இதுக்குள்ள பாலக்குளா விவசாயம் பண்ற இடம். விவசாயம் பண்ற இடம். இவங்க இருக்குன்னா அந்த மரத்துக்கு அந்த பக்கம். மரத்துக்கு மலைக்கு அந்த பக்கம். இந்த மரத்துக்கு அந்த பக்கம். அந்த பாருங்க அந்த ரோடு போதுங்களே. ஆமாமா, அந்த வழிக்கு அந்த செட்டுக்கு நேரம் மேல இருக்குது.
செட்டுக்கு மேல இருக்காங்க. மேல இருக்கும். ஓகே சரி. சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றி. சரிங்க.